பாட்டி சொன்ன கதை. கிளியூர்னு ஒரு அழகான கிராமம். பச்சை பசேல்னு வயல்கள். காலையில கோழி கூவுற சத்தம். மாலை நேரத்துல காற்றோட சேர்ந்து வர்ற மண்ணோட மணம். அந்த கிராமத்துல ஒரு சின்ன குடிசை இருந்துச்சு. அந்த குடிசையில டில்லியம்மான்னு ஒரு பாட்டியும் ரங்கையான்னு ஒரு தாத்தாவும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. பணம் பெருசா இல்ல, சொத்து சுகம் எதுவும் இல்ல. ஆனா ஒருத்தருக்கொருத்தர் மேல அளவில்லாத பாசம் மட்டும் இருந்துச்சு. காலையில சூரியன் உதிக்கிறதுக்குள்ள டில்லியம்மா பாட்டி எழுந்துடுவாங்க. மண்ணடி அடுப்புல நேற்று ஊற வைத்த பழைய சோறு, அதோட கொஞ்சம் உப்பு, சில நேரம் மோர். அத ரங்கையா தாத்தாவுக்கு கையால பரிமாறுவாங்க. சாப்பிடுங்க ரங்கையா, இன்னைக்கு வேலை ஜாஸ்தி. நீயும் நல்லா சாப்பிடு டில்லியம்மா. அப்படி சொல்லிக்கிட்டே 2 பேரும் மெதுவா சாப்பிடுவாங்க. சாப்பிட்டதும் டில்லியம்மா பாட்டி தினமும் ஊர்ல இருக்கிற நிலத்துக்கு கூலி வேலைக்கு போவாங்க. களை எடுப்பது, நாற்று நடுவது, வெயில்ல நின்னு வேலை செய்வது. வெயில் அடிச்சாலும் பாட்டி முகத்துல ஒரு சின்ன சிரிப்பு இருக்கும். அதே நேரம் ரங்கையா தாத்தா ஊர்ல இருக்கிற நாட்டுக்கோழி பண்ணைக்கு வேலைக்கு போவார். கோழிகளுக்கு தீவனம் போடுறது, தண்ணி வைக்கிறது, பண்ணைய சுத்தமா பாத்துக்கிறது. அதுதான் ரங்கையா தாத்தாவோட தினசரி வேலை. ஒரு நாள் சாயங்காலம் வேலை முடிஞ்சு 2 பேரும் குடிசை வாசலில உட்கார்ந்திருந்தாங்க. காற்று மெதுவா வீசியது. வானம் சிகப்பா மாறிட்டு இருந்துச்சு. அப்ப ரங்கையா தாத்தா ஆழமா மூச்சு விட்டுட்டு சொன்னார், டில்லியம்மா, ரொம்ப நாளா மனசுக்குள்ள ஒரு ஆசை. என்ன ஆசை ரங்கையான்னு பாட்டி மெதுவா கேட்டாங்க. ஒரு நாள் நல்ல காரசாரமா நாட்டுக்கோழி மிளகு வறுவல் சாப்பிடணும்னு தான். டில்லியம்மா பாட்டி கொஞ்ச நேரம் ஒன்னும் பேசல. அப்புறம் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, நம்ம உழைப்புக்கு கடவுள் கண்ணு வச்சிருக்கார். ஒரு நாள் கண்டிப்பா அது நடக்கும். அடுத்த நாள் பண்ணையில வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ரங்கையா தாத்தா ஒரு விஷயத்த கவனிச்சார். ஒரு நாட்டுக்கோழி காணாம போயிருந்துச்சு. பண்ணை உரிமையாளர் பதறிப்போனார். யார் எடுத்தது? இப்படி போனா நஷ்டம்தானே? ரங்கையா தாத்தா அமைதியா மண்ணுல இருந்த தடத்தை பார்த்தார். யா, இது மனிதன் வேலை இல்ல, காட்டுப்பூனை எடுத்துட்டு போயிருக்கு. தேடி பார்த்தப்ப அது உண்மையா தெரிய வந்துச்சு. பண்ணை உரிமையாளர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ரங்கையா, நீ ரொம்ப நேர்மையானவன். இதுக்கு பரிசா இந்த நாட்டுக்கோழி உனக்கே. ரங்கையா தாத்தா அந்த கோழிய 2 கையால வாங்கிக்கிட்டு மனசு நிறைய வீட்டுக்கு கிளம்பினார். அதே நாள்ல டில்லியம்மா பாட்டி நிலத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வேலை முடிஞ்சதும் நில உரிமையாளர் சொன்னார், டில்லியம்மா, நீ தினமும் நேர்மையா வேலை செய்ற. இந்த மிளகை நீ வீட்டுக்கு எடுத்துக்கோ. அந்த பச்சை மிளகை பாட்டி சந்தோஷமா வாங்கினாங்க. வீட்டுக்கு வந்து அத வெயில்ல போட்டு உலர வச்சாங்க. சாயங்காலம் ரங்கையா தாத்தா நாட்டுக்கோழியோட வந்தார். டில்லியம்மா பாட்டி மிளகை காட்டினாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை ரொம்ப இனிமையா இருக்கிறங்கய்யா. அந்த நாள் அடுப்பு எரிஞ்சிச்சு. மிளகு அரைக்கிற சத்தம், வாசனை சின்ன குடிசை முழுக்க மணம் பரவிச்சு. 2 பேரும் ஒன்னா உட்கார்ந்து காரசாரமான நாட்டுக்கோழி மிளகு வறுவல் சாப்பிட்டாங்க. அந்த சாப்பாடு வயிற்றுக்கு மட்டும் இல்ல, மனசுக்கும் நிறைவு கொடுத்துச்சு. அந்த இரவு டில்லியம்மா பாட்டியும் ரங்கையா தாத்தாவும் நிம்மதியா தூங்கினாங்க. ஏழ்மையில இருந்தாலும் உழைப்பும் நேர்மையும் அவங்க வாழ்க்கையை இனிமையாக்கிச்சு. பாட்டி சொன்ன கதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.